எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோல உங்கள சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். என்னுடைய வாழ்வியல் முறையில நான் நெறைய விஷயங்கள தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, சில சூட்சுமமான சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சமும், அற்புத மகானும் உணர்த்துவாங்க. முதல்ல இன்னைக்கு நான் என்ன பேச வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல வந்திருக்கேன் அப்டின்னா, என்னுடைய அனுபவம் தான். என்னுடைய அனுபவங்கள நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். அதுல என்ன அனுபவம் சொல்லப் போறேன்னா ஆயிலியம், கேட்டை, ரேவதி. அதாவது கடகராசி, விருச்சக ராசி, மீன ராசி. இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களுமே. இதோடைய அதிபதி புதன். இன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்துல தான் உங்க கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது பாருங்களேன், பிரபஞ்சம் எந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டா நம்ம கூட பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடியில கூட அஸ்வினியோடைய நட்சத்திரத்துல தான் ஆருடம் போய்க்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாமே இங்க ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம எந்த ஒரு செய்தியும் நீங்க கேட்கவும் முடியாது, நான் சொல்லவும் முடியாது. முதல்ல ஏன் இந்த 3 நட்சத்திரங்கள் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஏன் இந்த 3 நட்சத்திரத்த மட்டும் நான் முதல்ல பேச வரேன்னா, இந்த நட்சத்திரம் கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த நட்சத்திரம். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் தடங்கல்கள் வருதுன்னா, இந்த நட்சத்திரம் அன்றைய நாள்ல தலையீடுகளாக இருக்கும். இத நம்ம கூர்ந்து கவனிச்சு பார்த்தா தான் தெரியும். எனக்கு இந்த பிரசன்னத்தை சொல்லிக் குடுத்த என்னுடைய குருநாதர் ஊமை ஜோதிடர் தான் இந்த நேரத்துல நான் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். பிரார்த்தனைக்கு என்னைக்குமே பலம் இருக்கு. சரி. நான் இந்த ஆயிலியத்த முதல்ல ஆராய்ச்சி பண்ணும்போது, சில விஷயங்கள் எனக்கு புலப்பட்டுச்சு. இப்போ ஒரு ஆயிலியத்துல ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள் வருது. திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. கணவனை பிடிக்காம வாழக்கூடிய பெண்கள் தான் இந்த ஆயில்யத்துல ஒரு பெண் பிறந்துருச்சுனாவே, அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கையில அதே மாதிரி கூட பிறந்த சகோதரர்கள், அவங்க கூட யாரு சகோதரி, சகோதரர்கள் யாருமே ஒன்றி போறதில்ல. ஆயில்யத்துல பிறந்த பெண்களுடைய 2வது குழந்தை மிகவும் வருத்தம் தரக்கூடிய ஒரு சம்பவத்தை அந்த பெற்றோர்களுக்கு குடுத்துருது. இது காமனா ஆயிலியத்த நான் வாட்ச் பண்ணும்போது என்னுடைய ரிசர்ச்ல கிடைச்ச விஷயம். அப்போ ஆயிலியத்துல இந்த மாரி நெகட்டிவ் தான் இருக்கு. பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு. எப்டின்னா, இவங்க தான் அந்த வீட்ல ஆண் மகனாக இருந்து, ஒரு பெண்ணாக ஆயில்யத்துல இருந்தா, அவங்க ஒரு ஆணாக இருந்து வீட்டை நடத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு வரும். சிறந்த நிர்வாகம். ஒரு வீட்ல ஆயில்யம் இருக்குன்னா, அவங்க வீட்ல டீச்சர் இருக்காங்கன்னு அர்த்தம். பாடம் சொல்லிக் குடுக்கக்கூடிய டீச்சர் இருக்காங்கன்னு அர்த்தம். பொதுவா பிரைவேட்ல விட அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல இவங்க வீட்ல அதிக பேர் இருக்காங்க. அரசாங்கம் சார்ந்த வருமானம் இவங்க வீட்ல கண்டிப்பாக இருக்கும். நீங்க எந்த ஆயில்ய நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்தாலும் சரி, ஆண் பிறந்தாலும் சரி, அவங்க வீட்டுல வருமானம் சார்ந்து அரசாங்க வருமானங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு வாழ்நாள்ல ஒரு பொழுதாவது வராம போகவே போகாது. கண்டிப்பாக வரும். இவங்க பித்ருக்களுடைய ஒரு ஒரு சாபம் இவங்களுக்கு இயற்கையாவே இந்த நட்சத்திரத்துக்கு வருது. இவங்க எப்படின்னா, கடவுளை திட்டுவது, குருமார்களை மாத்திக்கொண்டே இருப்பது, அப்புறம் ஒரு மனத ஒருநிலை வச்சுக்காம ரொம்ப சதாசிவ காலமும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய நெகட்டிவ். அப்போ ஆயிலியத்துல ஒரு ஒரு பெண்ணோ, ஒரு ஆண் பிறந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னா, பெரும்பாலும் திருமணத்தில் அதீத சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அதிகமாக காணப்படுறாங்க. அப்போ இந்த ஆயிலியம்னாவே அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல பெண்களா இருந்தா மிகவும் பாதிக்கப்படுறாங்க. ஆண்களாக இருந்தால் ஒரு அளவுக்கு ஒரு 70% பாதிக்கப்படுறாங்க. அப்போ திருமண வாழ்க்கை ஆயில்யத்துல ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சரியாக அந்த முகூர்த்த லக்னத்தை வைக்கணும். இல்லைன்னா பஞ்சாயத்து வரும். இரு திருமண யோகங்கள் இரு திருமண யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரியான விஷயங்கள் ஆயில்யத்துல இருக்கு. அப்போ ஆயில்யம் மிக கடுமையான நட்சத்திரம்.
மிக தடையான நட்சத்திரம். இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு, இதிலிருந்து இந்த கரும வினையை குறைக்கிறதுக்கு தயிர் சாதத்தை தானமாக குடுப்பது தான் ஒரே வழி. அப்போ நீங்க ஆயில்ய நட்சத்திரம் நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, தயவு செய்து தயிர் சாதத்தை தானமாக மக்களுக்கு கோவில்கள்ல குடுங்க. விநாயகரை விடாம அவர கால பிடிச்சுக்கங்க. அவர் தான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கடவுளாக இருப்பார். சரி. அதே மாரி திடீர் ஆப்பரேஷன்கள்லாம் வந்து இந்த ஆயில்யத்துக்கு நடக்கும். வரக்கூடிய இந்த குரு பயிற்சியிலும், ராகு கேது பயிற்சியும் திடீர்னு மூஞ்சி சம்பந்தப்பட்ட முகம் சார்ந்த விஷயத்துல, அதாவது காது, மூக்கு, தொண்டை, நுரையீரல்கள், அப்புறம் நீங்க வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ரே வந்து உங்களுடைய நெஞ்சுக்கோ, உங்களுடைய தலைக்கோ எடுக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். சரி. இந்த மாரி பல விஷயங்கள் ஆயில்யத்துல நான் வந்து பார்த்தது உண்டு. இன்னைக்கு ஃபுல்லாவே ஆயில்யத்த பத்தி தான் பேசப் போறேன். நாளைக்கு கேட்டைய பத்தி நான் பேசுறேன். அடுத்த நாள் ரேவதிய பத்தி பேசுறேன். பொதுவாகவே இவங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் ஒரு முற்றிலுமே ஒரு குடும்பத்தை விட்டு வெளியே போயி, வெளிநாடுகள்ல வருமானம் செய்யணும், வெளி மாநிலங்கள்ல வருமானம் செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு எண்ணங்கள் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அதே மாரி இந்த ஆயில்யத்துல பிறந்த அம்மாக்களுக்கு ரொம்ப போல்டான அம்மாவா இருப்பாங்க எப்பவுமே. நீங்க ஆயில்யத்துல ஒரு பெண் பிறந்தாலும் சரி, ஆண் பிறந்தாலும் சரி, அவங்க அம்மா ரொம்ப போல்டான நபரா இருப்பாங்க. அவங்க அம்மா கூட கிட்டத்தட்ட ஒரு 3 பேர்லருந்து 6 பேர் அவங்க கூட பிறந்தவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ ஆயில்யம் படிப்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல தான் பிரச்சனை. இப்ப பாருங்க, ஆயில்யத்துல யாராவது இப்ப இத கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அவங்க வீட்ல பெண்கள் சார்ந்த அவங்க வீட்ல பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத சார்ந்த ஒரு பெரிய ஒரு ஒரு குழப்பமும், ஒரு பிரச்சனைகளும் வரும். ஏன்னா, இந்த வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்ல. நீங்க என்ன பண்ணணும்னா, விநாயகரை கெட்டியாக பிடித்துக்கணும். இடமாற்றங்கள குடுக்கும். மன ரீதியான துன்பங்கள குடுக்கும். நம்மளுக்கு தான் இப்படி ஏற்படுது. நம்மள எல்லா தெய்வமும் கைவிட்டுட்டுன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வரும். கடகத்துக்கும் வரும். கடக ராசிக்கு வரும். கடக ராசிக்கு நான் சொல்றது ஒரு 70% எடுத்துக்கலாம். ஆயில்ய நட்சத்திரம்னா கண்டிப்பா 90% அது கண்டிப்பாக பொருந்தும். இது எல்லாமே என்னோட ஆய்வு தான். நான் என்ன ஓரலா சொல்ல வரேன்னா, ஆயில்யம் பொதுவா கடகராசி கடவுள் மீது கடன் வாங்காம இருக்கணும். கடன் வாங்குனா இவங்கள மாரி வட்டி கட்டி வீணா போனவங்க யாருமே இல்ல. அத மட்டும் ரொம்ப கவனமாக நீங்க வச்சுக்கணும். விநாயகருடைய வழிபாடு செய்யுங்க. கர்ம வினை இயற்கையாகவே உங்களுக்கு அதிகமாக இருக்கு. எல்லா விஷயத்திலும் முதல்ல நம்புங்க. நம்புனா தான் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். தொடர்ந்து நெறைய விஷயங்கள பத்தி பேசலாம். ஏன்னா, ஆயில்யத்த பொறுத்தவரைக்கும் லைஃப் தான் பிரச்சனை. மத்தபடி பெரிய